உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால். இன்றும் கூட ஒரு வசனத்தை சொல்லி உங்களிடத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எந்த உலக வல்லமையும் பிசாசும் உங்களை கிறிஸ்துவுடைய வல்லமையிலிருந்து கிறிஸ்துவிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. எவ்வளவு உபத்திரவங்களோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆதலால் பாருங்கள், நீங்கள் உண்மையிலேயே அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழ்கிறவர்கள். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 1 யோவான் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை ஜெயித்தீர்கள்னு வாசிச்சிருவோமா? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. பூமியில் மனுஷனாக குழந்தையா பிறந்து வளர்ந்து சிலுவைக்கு போன அந்த இயேசுவை, மாம்சத்தில் வந்த இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் யாவரும் என்று போட்டிருக்கிறது. தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எது? இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஜெயித்தீர்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் பிரசங்கிக்கிற எல்லாத்தையும் நிராகரித்து தள்ளிவிட்டு அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏனெனில் உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்லலாம், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்? அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஒரு பெரிய ஆளாய் நடத்துகிறவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருந்து உங்களை மிகவும் வெற்றியுள்ள ஆசீர்வாதமான ஜெயமான வாழ்க்கையில் நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் அவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய வார்த்தையின்படி வாழணும், அவருடைய ஆலோசனையை கேட்கணும், அவருடைய வழிநடத்தின்படி வாழணுன்றான். இன்றைக்கும் கூட உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று கண்டு அந்த வழிநடத்தலை கேட்டு முன்னேறுங்கள். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.